ஓகே மக்களே, அந்த ஒரு வீடியோ செஞ்சல, அது முக்கியமாக ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வந்து நார்மலி அவங்க தான் எனக்கு டிப்ஸு அதெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க ஒரு 60 வயசுக்கு மேலே முஸ்லீம் அக்கா. அவங்க சொன்னாங்க, அந்த அந்த ஈனப்பிறவின்னு சொல்லி நாயின்னு சொல்லாத, சரி நாய் வந்து அதுங்களோட இன்னும் நன்றி உள்ளது, நாய்க்கு அந்த பேர் வைக்கக்கூடாது, அதுங்களை வந்து ஈனப்பிறவிலே ரொம்ப கேவலமானது மாரி பேச சொன்னாங்க. இன்னும் பயங்கரமான மெசேஜ்லாம் எனக்கு அடிச்சு மூச்சு வாங்குது. படியேறி வந்தேன். நாளைக்கு இன்னொரு இதை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா பேசணுன்னு தான் அவங்க ரொம்ப எனக்கு டிப்ஸு கொடுத்தாங்க. யாராவது நீங்கள் யாருமே ஒன்றுமே எனக்கு கொடுக்க மாட்டீங்க, லைக்கும் போட மாட்டேறீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. அப்போ ரொம்ப பேர் டிப்ஸு எனக்கு கொடுத்தாங்க. நாளைக்கு அந்த ஸ்டாரி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். டாக்குன்னு வைக்க வேணாம், திருநாய் கிடையாது. திருநாயோட கேவலமான ஈன ஜம்பம் தான் நீங்களாம் அந்த அதில் சம்மந்தப்பட்ட ஆளுங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் அந்த நாய்ங்களுக்கு அனுப்பிவிடுங்க. நாய்ங்க கிடையாது, ஈனப்பறவைக்கு அனுப்பிவிடுங்க. அதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதோட நம்மளோட பாடி லாங்குவேஜ் வந்து நம்ம அங்கே காட்டுறது வந்து, ஏன்னா நம்ம வார்த்தைக்கு வந்து பவர் இல்லை, ஒரு வேல்யூ வரணும்னா நம்ம எப்படி அவங்களுக்கு பொர்ட்ரேட் ஆகணுமே. அது நான் இன்றைக்கி தான் கற்றுக்கிட்டேன். எதுவுமே லேட்டு, எல்லாத்துலேயும் லேட்டு. அது இப்போ தான் கற்றுக்கிட்டேன். இன்னும் நல்லா பண்ணுவேன். இதில் நான் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து எஃபர்ட்டை போடுறது வந்து என் மேலே ஒரே ஒரு ஆள் தான் நம்பிக்கை வச்சாங்க. அம்மா அஞ்சு அவங்க தான் நம்பிக்கை வச்சாங்க. அதான் நான் சொன்னேன், என் கூட இந்த புண்ணாக்கு 20-25 வருஷமாக எதுக்கு என் கூட இருந்தாங்கன்னே தெரியல. இவங்க ஒரு 10 நாள் தான் என் கூட இருந்தாங்க. பார்த்துட்டு அவங்க என்னை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. இந்த 400K மேலே எனக்கு வியூஸ் வந்துருச்சு. அதே ஒரு என்னோட பெரிய சக்ஸஸ் தெரியுமா. அது என்னோட பெரிய சாதனை, வாழ்நாள் சாதனை மாரி. ஏன்னா நான் வெட்டியாக வீட்டில் தான் இருப்பேன். 5 பிள்ளைகளை வச்சுட்டு இதுங்களை மேனேஜ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு நான் வீடியோ செஞ்சு போகிறது பெரிய விஷயம். ஆனால் 1-2 வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் எக்கச்சக்கமாக. ஏன்னா தெரில, அது எனக்கு பிடிச்சது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு சத்தியமாக தெரில. அஞ்சு இந்த வேலையில் உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். சொல்லுவாங்களே, மிஸ்டேக் பண்ணுறதுக்கும் வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அதை தான் அவங்க ஆரம்பத்தில் சொல்லி என்னை வர சொன்னது. நான் எது புலம்புனாலும் வந்து நீ இப்போ செய்ய போக உனக்கே எல்லாம் தெரிஞ்சிடனே. இப்போ தான் அதோட தெரியுது. ஏன்னா இன்றைக்கி நான் பேசும்போது இப்படி ஆடி நானே சைக்கோ மாரி இருக்கேன். அப்புறம் நான் சொல்கிற வார்த்தைக்கு எப்படி வேல்யூ வரும். ஏன்னா நான் முதல் ரெக்கார்ட் பண்ணுறதுனம்மா, அதை நான் பார்க்கும்போது எனக்கே நான் வெடப்பாக பேசுகிற மாதிரி இருக்குது. இப்போ இடையில ஐயா மாட்டினார மாஸ்டர் மகேந்திரனுக்கு அந்த மாரி நான் பேசின மாதிரி இருந்துச்சு. உண்மையால அவங்களுக்கு இறக்கி பாவமாக நான் அவங்களுக்கு பேசல தெரியுமா. நான் பேசுனது வந்து பாடி லாங்குவேஜ் ஆடிக்கிட்டே வந்து ஜோக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் அப்புறம் அந்த வீடியோ போடல. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம நல்லது பேசுகிறோமோ இல்லை வந்து பாயிண்ட்டு பேசணும்னா நம்மளோட பாடி லாங்குவேஜ் நம்ம லுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஸோ அஞ்சு உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் வந்து மேக்ஸிமம் போராடுறேன். எனக்கு 400K மேலே இவ்வளோ வியூஸ் வந்திருக்குன்னா நான் அந்த இடத்துல தொங்கிட்டு இருப்பேன் படியில் மேலே. நீங்கள் பார்த்துருப்பீங்க சாட்டை, நீங்கள் பாட்டு அது மட்டும் தான் பார்ப்பீங்க. அந்த நான் ஃபோனை வச்சுக்கிட்டு அது சரியான உயரம். அந்த டைமில் வந்து நிரஞ்சன் வந்தது. நாங்களாம் பிளான் பண்ணல. நான் எதுவுமே பிளான் பண்ண மாட்டேன். அது வரதை நான் அப்படியே பாருங்க, ஒரு கதையை பேச ஆரம்பிச்சு ரொம்ப வந்துருச்சு. நீங்கள் அந்த வீடியோ மட்டும் தான் பார்ப்பீங்க. நான் வந்து அந்த இடத்துல மேலே இருந்தேன், அது சரியான உயரம் டைமில் நிரஞ்சன் வந்தார். நான் அங்கே நடக்கிறத வந்து நான் ஷூட் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ அந்த குஜராத்தில் உள்ளவங்களுக்குலாம் தெரியும் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க என் கூடலாம் இருந்தாங்கல்ல. ஸோ நான் ஷூட் பண்ணி வச்சுட்டு வந்து நான் எடிட் பண்ணும்போது தான் அது நான் எப்படி வெளியே கொண்டு வரேன்னு அப்புறம் தான் நான் செய்வேன். அதை தான் நான் பண்ணுவேன். அந்த மேலே இருந்துட்டு ஃபோன் வச்சுட்டு இதில் வர என்னோட ஜாதகத்தில் வந்து மரண பயத்தையும் நான் பார்ப்பேனா என்னென்னத்தையோ பார்த்துட்டு இன்னொரு சொந்தக்காரங்களே தயவுசெய்து என்னை தேடாதீங்க அத்தை, உங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப மன்னிப்பு கேட்க, டெய்லி எனக்கு அடிக்கிறீங்க. ஆனால் இப்போதைக்கு என்னோடய நேரம் கரகம் எதுவுமே சேரல. சும்மாவே எனக்கு கோவம் பிச்சுக்கிட்டு வருது, வாய் சரியில்லை, கரகெல்லாம் சேர்ந்து அடிக்குதான். தனுசு மூல நட்சத்திரம், அப்புறம் இருக்கிற பாசமே இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறேன். நான் வந்து சொந்தக்காரங்களாம் பார்த்தா கொஞ்ச நாளைக்கு அப்படியே தனியாக இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். அடிச்சிருக்கதா நீங்கள் டெய்லி அடிக்கிறீங்க. ஆனால் நான் கொஞ்ச நாளைக்கு ஒதுங்கி தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. இருக்கிற நேரம் எதுவுமே எனக்கு சரியில்லை, சுற்றி அடிக்குது. கொஞ்சம் டைம் வேணுங்க. கொஞ்சம் டைம் இருந்தால் தான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரும். தரை மின்னத்தான் புதுவின் மீனாய் இவள் வந்தாளே. ஆண் சிங்கங்கள் தலை தூக்கித்தான் தன்னை பார்க்கத்தான் இவள் நின்றாளே. விழியால் எதையும் மொழிவாள் இவள், மொழிகள் கடந்தும் மொழிர்வாள் இவள். ஒளியாய் அழகாய் பொழிவாள் இவள், நிலவாய் காய்கின்றாள். இளைஞர் கனவில் தினமும் இவள், பலரின் மனதில் மனமும் இவள், சிலரின் விழியில் பணமும்